வாங்க எந்திரிங்க, மாத்திரை சாப்பிடணும். வேணா. வேணானா எப்படி? இந்த மாத்திரை சாப்பிட்டாதான் உடம்பு சரியாகும் அத்தை. எந்திரிங்க. வேணாண்டி வா. பல்லு கூட விளக்கல. மெதுவா. நான் போய் பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு வரேன். பிறகு மாத்திரை போட்டுக்கிறேன். இல்ல அத்தை, இது பிஃபோர் ஃபுட். அதான் இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் குளிங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கு கஞ்சி வச்சு தரோம். வேணாண்டி, வாயெல்லாம் ஒரே கசப்பா இருக்கு. குளிச்சிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். வேணாங்கிறேன். என்னை சீக்காளி ஆக்கிடாதீங்க. எனக்கு ஒண்ணுமே இல்லை. குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு பிறகு சாப்பிட்டுக்கிறேன். சரி, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க. பாத்து. ஹலோ அக்கா, சொல்லுங்கக்கா. அதான் 10 மணிக்கு மேல நானே கால் பண்றேன்னு சொல்லியிருந்தேனே. என்னக்கா, என்னாச்சு? என் புருஷனுக்கு நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். 50,000 கட்டினாதான் ஆபரேஷன் பண்ணுவேன்னு சொல்றாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன். ட்ரஸ்ட்ல இருந்து உதவி பண்ண புண்ணியமா போகும். ஏதாவது உதவி பண்ணுமா? ஐயோ, எப்படிக்கா? எப்போ இதெல்லாம்? என்ன சொல்றீங்க நீங்க? இப்ப எங்க இருக்கீங்க? காசை புரட்டுறதுக்காக ரோடா அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்ப தல்லா குளத்துல இருக்கிற அண்ணன் வீட்டுக்கு வந்தேன். அவன் ஒத்த காசு தர மாட்டேங்கிறான். எனக்கு ஏதாவது உதவி பண்ணுமா? சரி சரி, நீங்க அழாதீங்க. நீங்க அங்கேயே இருங்க. அது எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. நான் உடனே வரேன். தைரியமா இருங்க, வரேன். சரிம்மா.